பிஎஸ்என்எல் யூசர்ஸ் உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த வேவ்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மை உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் யூஸ் பண்ண முடியுமா? ஜஸ்ட் உங்களோட சிம்மோட சப்ஸ்கிரிப்ஷனை வச்சே அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். வேவ்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ங்கிறது முழுக்க முழுக்க இந்தியன் கவர்மெண்ட்டால் நடத்தக்கூடிய ஒரு வகையான ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு சொல்ல முடியும். பல வகையான ஓடிடி பிளாட்ஃபார்மோடு இவங்க டைப் பண்ணிட்டு இருக்காங்க. இது உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் யூஸ் பண்ண என்னென்ன நல்ல விஷயங்கள்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரிஃபர் லாங்குவேஜ் வந்து நீ சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் தெரியறதுக்காக ஜென்ரலாக இங்கிலீஷும் சூஸ் பண்ணுறேன். ஒன்று கியூஆர் கோடு மூலிமா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களோட பிஎஸ்என்எல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பரை என்டர் பண்ணி ஓடிபி கொடுத்தாலே போதுமானது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜும் கேட்குறாங்க, தேவைப்பட்ட அதையுமே ஃபில் பண்ணுங்கள். ஸோ இப்போ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேவ்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடும் சொல்ல முடியும். இதுக்குள்ள மல்டிபிளான திங்ஸ் இருக்கும். என்னென்ன திங்ஸ் இருக்கும்? லைவான டிவி சேனல்ஸு, மூவிஸு, டிவி ஷோஸு அண்ட் பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸு, இன்னும் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அவைலபிள் ஆகும்னு சொல்லலாம். சர்ப்ரைசிங்கான பார்ட் என்னென்னா, ஜியோ யூசர்ஸுக்கு இது கஷ்டம், விஐ யூசர்ஸுக்கு கஷ்டம், ஏர்டெல் யூசர்ஸுக்கு கஷ்டம். ஆனால் பிஎஸ்என்எல் யூசர்ஸ் அழகாக இத்தனை வகையான கண்டென்ட்டையும் மிகப்பெரிய ஒரு லைப்ரரியே உள்ளே இருக்குன்னு சொல்லலாம். அதை பார்க்கும் போது தான் சில பேருக்குலாம் வயிறே எரியும். ஏன்டா இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மும் உள்ளே வந்து பொத்தி வச்சுக்கிட்டு யாருக்குமே சொல்லாமல் இருக்கீங்களே அப்படின்னு தோணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி பெருசாக நாலேஜ் யாருக்குமே இருக்காது. பிஎஸ்என்எல்லாம் வச்சுருக்கேன்ப்பா, இதில் என்னப்பா கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் சைலண்ட்டாக கவர்மெண்ட்டு இப்படி ஒரு பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நினச்சா தான் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும்னு சொல்லலாம். தமிழ் கண்டென்ட்லேருந்து எல்லா கண்டென்ட்டுமே இங்கே வந்து அவைலபிள் ஆகும்னு சொல்லலாம். ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஹிந்தி அண்ட் பார்த்தீங்கன்னா மராட்டி அண்ட் பார்த்தீங்கன்னா சில அதர் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா அது வந்து அவைலபிளாக இருக்கும். ஆனாலும் தமிழும் இங்கே ஒரு கேட்டகரியாக இருக்குது. தமிழ் கேட்டகரிலையும் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் இருக்குது, மூவிஸு, டிவி ஷோஸு, வெப் சீரிஸு, டாக்குமெண்ட்ரிஸு, இது போல் மல்டிபிளான திங்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேவ்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் என்ன ஆடட் அட்வான்டேஜ்னா, இங்கே ரேடியோ ஸ்டேஷன்ஸுமே நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். மற்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் இங்கேயா நீங்கள் தேடி பாருங்கள், ரேடியோ ஸ்டேஷன்ஸ் எங்கேயாவது இருக்கா? இருக்கவே இருக்காது. இங்கே ரேடியோ ஸ்டேஷன்ஸை பார்த்தீங்கன்னா லைவாக நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். கேட்குறதாகட்டும் பார்க்குறதாகட்டும் இது ரெண்டுமே அவைலபிள் ஆகும்னு சொல்லலாம். பார்க்குறது கொஞ்சம் கம்மி, ஒரு 6 தான் இருக்கும். கேட்குறதுக்கு நிறையா இருக்கும்னு சொல்லலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா மல்டிபிளான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோடு இவங்க டைப் பண்ணியிருக்கனால அங்கே இருக்க சில பல கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கும். உதாரணத்துக்கு Z5ஓட எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் எல்லாமே மோஸ்ட்லி இங்கே கிடைக்கும்னு சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா லைனஸ் கேட்டு இன்னும் சில பல ஓடிடி பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். தமிழ் கண்டென்ட் பார்க்கும்போது இங்கே எக்கச்சக்கமாக கொட்டி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ல முடியும். எக்கச்சக்கமான தமிழ் கண்டென்ட்டை, தமிழ் டப்டு மூவிஸை இங்கே வந்து நீங்கள் அவைலபிளாக பார்த்துக்க முடியும். இதுக்கு நீங்கள் வெறும் பிஎஸ்என்எலோட யூஸராக இருந்தால் போதுமானது. இல்லை அப்படின்னா இதுக்குமே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல் இருக்குது. நீங்கள் ஜியோ, ஏர்டெல், விஐ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுறது மூலியமாகவே நீங்கள் அழகாக பார்த்துக்க முடியும். என்ன இதில் இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்ஸ் அங்கங்கே ரன் ஆகும், கண்டிப்பாக ஆகும். நீங்கள் பிஎஸ்என்எல்ல நான் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் மிட்லேயும் நான் ஆட்ஸை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அவங்களுக்கும் ஒரு ரெவன்யூ வேணும் இல்லையா? ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குன்னு சொல்ல முடியும். குவாலிட்டியில் எந்த வகையான காம்ப்ரமைஸும் பண்ணல. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யோசித்தேன் ஒருவேளை கொஞ்சம் குவாலிட்டி மோசமாக இருக்குமோ அப்படின்னு. ஆனால் எந்த வகையிலையும் குவாலிட்டி மோசம் இல்லை. ஸோ சிம்பிளாக ஒரு மூவி நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். காப்பிரைட்டுக்காக நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிளான குவாலிட்டிஸில் பார்க்குற ஆப்ஷனும் இருக்குது. ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜ் ஸ்விட்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸு பார்த்தீங்களா, இடையில் அந்த வகையான எல்லோ டாட் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஆட்ஸ்ன்னு சொல்ல முடியும். ஸோ ஓவரால் பார்க்கும்போது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். லைவ் டிவிஸ்க்கும் அதே மாதிரி தான். உங்களால் குவாலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு என்ன ஒரு சின்ன மன வருத்தம்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தமிழ் சேனல்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்துருக்கலாம். இருக்குது, ஒரு 10 சேனல் கொடுத்துருக்காங்க. ஆனால் எண்ணிக்கையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஓவரால் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வீடியோ லைப்ரரி கண்டென்ட்டே அவங்க வச்சுருக்காங்க. இதில் எஸ்பெஷலி பார்க்கும்போது கிட்ஸுக்கு அப்படின்னு போனீங்க அப்படின்னா கிட்ஸுக்குன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ள அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்குன்னே தனி கேட்டகரி வச்சுருக்காங்க. இது தெரிஞ்சு தான் பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரில. நிறைய எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸு உள்ளே வந்து அவைலபிள் ஆகுன்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ டாக்குமெண்ட்ரிஸு, இவ்வளோ விஷயங்கள், கிட்ஸ்க்கான இவ்வளோ வகையான ஷோஸு, கார்ட்டூன் சீரீஸு, அனிமீஸு எஸ்பெஷலி அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் உள்ளே வச்சுருக்காங்களே அப்படின்னு. சில நான் தேடிட்டு இருந்த அனிமியும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அவைலபிள் ஆகும்னு சொல்லலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா கார்ட்டூனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி 90s கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கார்ட்டூன் உங்களுக்கும் பிடிக்கும். அவங்களும் நீங்கள் ஒரு பிஎஸ்என்எல் சிம், தாத்தா பாட்டிகிட்ட பிஎஸ்என்எல் சிம் இருந்தால் தாராளமாக பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஆகட்டும் இல்லை உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவி ஆகட்டும் ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வேவ்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த வகையான ஸ்பெஷலான ஆப்பை யூஸ் பண்ணி ஃப்ரீயாகவே பார்த்துக்க முடியும். லிட்ரலி பார்க்க சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னும் என்னோடய ஆசை என்னென்னா, கொஞ்சம் வேறு சில ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோடையும் டைப் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா
இன்னுமே நல்லா இருக்கும்னு தோணுது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் அண்ட் க்ரூவ பார்க்குறது, அந்த ஸ்பெஷல் ஆக்டர்ட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, மூவிஸ் கீழ வந்து கிரைட்டீரியா வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் இல்லையா? அந்த ஆப்ஷன் லிட்டரலி இங்க வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட்டான ஓடிடி பிளாட்ஃபார்ம் சைலன்ட்டா ரன் ஆயிட்டு இருக்கு. பிஎஸ்என்எல் யூசர்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. மத்த யூசர்ஸும் தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்சோ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேவ்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம் மொபைல் வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, சில அப்டேட்ஸும் வந்திருக்கு. நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள கவர் பண்றேன். ஒரு நல்ல மாற்றம் இனி நடக்கட்டும்.